ஸோ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா எஸ் இன்னைக்கு நம்ம பிஎஸ்ஏ கோல்ட் ஸ்டார் 650 தான் ஓட்ட போகிறோம். ஸோ டெஸ்ட் ரைட் வண்டி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் நேற்றுக்கே கால் பண்ணேன். ஆக்சுவலி வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஷார்ட்டாக தான் இருக்குது, வண்டி டாலே இல்லை. பட் இதில் சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் வரும். ஸோ தான் நேற்றுக்கே நான் கால் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வாங்க பார்த்துக்கலான்ட்டாங்க. ஸோ கொஞ்சம் டீசெண்டான டிஸ்டன்ஸ் தான் டெஸ்ட் ரைடு சொல்லியிருக்காங்க. ஸோ சோலோ தான் போகிறேன். இருங்க நம்ம 360 அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பீட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். ஓகே, நம்ம டேங்க் பேக் நல்லா ஃபிட் ஆகுது. ஒரு மாதிரி நின்று வருது, என்னன்னு தெரியல. ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டு லேக் இருக்குது. சரி வாங்க போகலாம். ஆனால் கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ யா ஸோ நம்ம ஹோண்டா ஐனஸ் மாதிரி அந்த இனிஷியல் ஒரு அப்படி வண்டி ஒரு இழுத்து போகுது. மேபி அந்த டார்க் கண்ட்ரோல்னாலையான்னு தெரியல. பட் ஐயோ, செகண்ட் கியரில் என்னங்க வண்டி வேற மாதிரி புல் ஆகுது. எம்மாடி, ஒரு ரிலாக்ஸ்டு ரைடுக்கு. ஆனால் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நானே நல்ல ஹைட்டு ஃபார் யூர் ரெஃபரன்ஸ் 5'11" தெரியும். ஸோ எனக்கே ஒரு மாதிரி தள்ளி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ பீட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு குடவக் அப்படி சொல்லுது. இங்கே வரும் அப்பா, நாம ரைஸ் ஆகுது வண்டி. ஸோ 650 நல்லா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டு ரைடிங் போஸ்டர். நான் எந்த கியரில் இருக்கேனே தெரில. இப்போது ஹார்ன் இங்கே சைடில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட்டில் அடிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் சிங்கிள் ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 650க்கு இது கம்மி தான். ஸோ நோ கியர் இண்டிகேட்டர் அவர் இருக்கானுன்னு கூட தெரியல. அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வண்டி ரைடு இது சூப்பராக இருக்குது. ஆனால் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்து ஊருக்கு போய் தான் பார்க்கணும். வண்டி செம்ம ரிலாக்ஸ்டு. ஸோ மைலேஜ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சத்தியமாக தெரியாது. ஸோ நான் இது வரைக்கும் எதுவும் ரிவ்யூலாம் பார்க்கல. ஸோ இப்போ பார்ப்போம். இது வந்து ஓடோமீட்டர் போட்டிருக்கு, இது ஃபியூல் இண்டிகேஷன். மற்றபடி நியூட்ரலாக இல்லையாங்கிற காற்று இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த ரைட் எடுக்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே சொல்லணும்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் நிஜமான கிளாசிக்னால் இது தான் சொல்லணும். ஏன்னா நோ மாடர்ன் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் அந்த ஃபியூல் இண்டிகேட்டர் ஓட தவிர இது தெரில. அப்பப்போ சுற்றி வருது. ஸ்பீடோ மீட்ரு என்னன்னு தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. நம்ம இது பிரிட்ஜ் டெஸ்ட்டு பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுவோம். இந்த ரூட் தான் நான் கேட்டிருக்கேன். டேர்னிங் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. பட் புல்லு சமங்க, ரிலாக்ஸ்டாக ஓட்டுறதுக்கு டென்ஷனே எல்லாம் ஓட்டோம்னா. அஃப்கோர்ஸ் ஏன்னா லாங் ஸ்ட்ரோக்னால. ஸோ நீங்கள் செகண்ட் கியரே போட்டு ஓட்டினாலே போதும். இங்கே பாருங்கள், செகண்டு இருங்க எதில் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டு
பாருங்க, சும்மா செகண்டில் போட்டு தூக்கினாலே போதும், ஜம்முன்னு போகிறோம். ஸோ இன்னும் பேட் ரோட்ஸும் இன்னும் அவ்வளோவா வரல, டெஸ்ட் பண்ணலான்னா. இந்த பிரிட்ஜில் பிரிட்ஜு க்ளீனாக வேறு இருக்குது. ஸோ பிரிட்ஜு டெஸ்ட்டு இதில் பண்ண முடியல நம்மளால். ஆனால் சமங்க, நம்ம திரும்பலான்னு நினைக்கிறேன். எஸ், பிரேக்கிங் நல்லா இருக்கு. ஸோ அதான் வண்டி நல்ல ஷார்ட்னால ஈஸியாக போகலாம். டேர்னிங் ரேடியஸ் ஓகே. பாருங்க என்ன புல் ஆகுதுங்க. கொஞ்சம் பம்பி, ஓகே. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஆட்டோ கட் இருக்குது. ஸோ நம்ம இண்டிகேட்டர் போட்டு நம்ம திரும்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுது. ஸோ தட்ஸ் அ நைஸ் ஃபீச்சர். வாவ், செமையாக இருக்குங்க. ஆனால் டேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாலாம் பண்ண முடியாது. ஒரு ஹோல்ட் ஆகுது ஒரு மாதிரி. மேபி இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி வண்டி ஹோல்ட் ஆகுது. ஆனால் திரும்பும் போதெல்லாம் தட்ஸ் ஹவ் இட் இஸ்ஸான்னு தெரியல. அண்டு வெயிட்டும் எனக்கு நாட் ஷுவருங்க. கர்வ் வெயிட்டு எக்ஸாக்டாக தெரியல. மேபி நான் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செயின்லாம் அந்தளவுக்கு இன்னும் லூப்பே பண்ணல இவங்க. மேபி லூப் பண்ணால் இன்னும் மேபி வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கலாம். பட் கிளட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம தலைவன் எப்போதும் நம்ம ஹோண்டாவை தான் கம்பேர் பண்ணோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்டுலாம் லூஸாக இருக்குது. ஸோ தெரியுது பேட்லி மெயின்டைன்டு. ஸோ டெஸ்டட் வண்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். டெஸ்ட் வண்டியில் கொடுத்தா ரிஸ்க்கு தான். பாருங்கள், நான் டைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு மாதிரி ஹாலோ சவுண்ட் கேட்குது, கொட 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 கொடன்னு. அப்புறமா சப்ரஸ் ஆகிடுது. பிரேக் ஆனால் நல்ல ஷார்ப்பாக இருக்குங்க. பம்ப்ஸ் ஓகேங்க, கொஞ்சம் நல்லா தான் அதுவாகுது. ஹார்னு தாங்க மட்டங்க. டேரெக்ஷன் இந்த சைடில் வச்சுருக்காங்க. சைடில் வரவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் போகிறவங்களுக்கு அடிச்சிருக்காங்க. ஆப்போசிட் போகிறவங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஐ மீன் ஃப்ரண்ட்டில் போகிறவங்களுக்கு. இதுதாங்க பாடி. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஆரிக்கு சொன்ன மாதிரி இதில் ரிலையபிலிட்டி அண்ட் சர்வீஸ் பேக்கப்லாம் தான் எப்படின்னு தெரியல. மற்றபடி பைக் இஸ் வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தேவும் போது பவரும் கிடைக்குது. ஹார்ன் கண்டிப்பாக மாற்றணுங்க. எப்பா, ஸோ டெஃபினட்டாக யூ கேன் க்ரூஸ் ஆஸ் வெல் அஸ் என்ன சொல்கிறது, லாங்கும் நல்லா தாராளமாக போகலாம். ஸோ அஃப்கோர்ஸ் சீட் கம்ஃபர்ட் நமக்கு இன்னும் 100% தெரியாது எப்படின்னு. சரி, கொஞ்சம் டிராஃபிக்லாம் நான் போய் பார்ப்போம். ஐ பிலீவ் நான் சொன்ன அந்த டேர்னிங் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் ஓட்ட வந்துடும் நினைக்கிறேன். பிரேக்கிங் சூப்பராக இருக்குங்கண்ணா. ஐ லைக் த பிரேக்கிங். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அடிக்கடி
அதுவே இன்னும் ரீசெட் ஆகி வர மாதிரி வருது, அது என்னன்னு தெரியல. இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நோட் பண்ணுறேன், ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூவல் கேப்பில் நமக்கு இந்த பிஎஸ்ஏ லோகோ வருது. ஸோ பிஎஸ்ஏ சைக்கிளில் பார்த்தது இந்த லோகோ. இது ஐ பட்டன் ஐ பிலீவ் ப்ரௌஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ரீசெட் ஆகிட்டே இருக்குது. ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணேன், ரீசெட் ஆகுது. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோ. I believe it's literally a new bike, not sure. சார் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்கனாமி, ஃபியூல் எக்கனாமி பற்றி பிரச்சனை இல்லைன்னா எஸ் கண்டிப்பாக இதை டே டு டே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம சிட்டிக்குள்ள தான் டெஸ்ட் ரைட்னால நான் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் வேர் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம ரைட்டில் இங்கே யூ-டர்ன் அடிக்கணும். எப்படி டேர்னிங் ரேடியஸை செக் பண்ணிடலாம். பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பேட் ரோடு வரும், பார்ப்போம். ஸோ பம்பில் போகிறோன்னு தெரியுது, ஆனால் ரொம்ப நமக்கு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆனால் ஷூக்குள்ளே லைட்டாக ஹீட்டு தெரியுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தில் இருக்கோம், சென்னை கேட்கணுமா. பட் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டிங்காக இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் எப்படின்னு சொல்கிற மாதிரி 600 சிசி வண்டி வச்சுக்கிட்டு ஜில்லுன்னு இருக்கணும்னா அப்புறம் அது வண்டியே இல்லை, அது ஈவி தான் ஓடணும். பிரேக்கிங் சமங்க ஆசமாக இருக்குது. அண்ட் பவரும் எஸ் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, வெரி நைஸ். இப்போ இங்கே என்ன யமஹான்னு நினைக்கிறேன் அது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் இந்த பிஎஸ்ஏ கோல்ட் ஸ்டார் 650. ஆனால் என்னோடய இதுக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், பட் ஆனால் ஓட்டும் போது தெரியல. ஸோ நைஸ் ரைட். பார்ப்போம், நம்ம வேறு 650யும் டெஸ்ட் ரைட் பண்ண வேண்டியிருக்கு. லெட்ஸ் சி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you on my next vlog. Bye bye guys.